அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கு நாம் பஸ்கா பண்டிகை பற்றி சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் விதிமுறைகள் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, பஸ்கா பண்டிகை முதல் மாதத்தில் 10ஆம் தேதியில் தேவன் சொல்கிறாரு, இந்த மாதம் உங்களுக்கு பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கான மாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோமானால் அதில் சொல்லியிருக்கோம். இந்த வசனங்கள் இந்த பஸ்காவை பற்றி குறிக்கிறது. இந்த பஸ்கா பண்டிகையானது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளிவந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொல்லியதாக அந்த வசனங்கள் குறிக்கும். 430 வருட அடிமைத்தனத்திலிருந்து 42 லட்சம் இஸ்ரவேல் மக்களை தேவன் வெளியே கொண்டு வந்த அந்த விடுதலை நாளை அது குறிக்கிறது. மோசேயின் மூலமாக 10 வகைகளை 10 வாதைகளை அவர் எகிப்தில் நடப்பித்திருந்தார். அவர்கள் எகிப்திலிருந்து வெளியேறும் இந்த பஸ்காவை அனுசரிக்கும்படியாக இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கூறியிருந்தார். யூதர்கள் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த பஸ்காவை அவர்கள் அனுசரிக்கிறார்கள். பஸ்காவை அனுசரிக்க அவர்களுக்கு சில விதிமுறைகள் உண்டு. அதை பற்றி நாம் நாளை பார்ப்போம். ஆமேன்.